ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டே அன்பு, என்ன மச்சி, அவங்க சென்னை ரீச் ஆகிருப்பாங்களாடா? இல்லைடா, போயிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 ஹவராக தான் ஆகும். இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ தானே மணி 11 ஆகுது. ஓ ஆதி, எதுக்காகடா அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்த நீ? என்னடா பண்ண சொல்கிற? அவங்க வரேன்னு சொல்கிறாங்க, அதுக்காக விட்டுட்டா வர முடியும்? என்ன இருந்தாலும் நம்ம காலேஜ் பொண்ணுங்க தானேடா, அது எப்படிடா விட்டுட்டு வருது? என்ன அவளுங்க தனியாவாக இருந்தாலுங்க, 5 பேராக தானே இருந்தாலுங்க, எல்லாம் ஒன்றா சுற்றிட்டு தானே இருக்குங்க. அப்புறம் என்ன? தெரியல, வரேன்னு சொன்னாங்க, சரின்னு கூட்டிகிட்டு வந்தோம், அவ்வளோதான். இப்போ அதில் என்னடா பிரச்சனை? ஆமாம் மச்சி, என்ன இருந்தாலும் நம்ம காலேஜ் பொண்ணுங்கடா, வெளி இடத்துலலாம் போய் விட்டு கொடுத்துட்டு வர முடியாது. ஐயா, யாருங்க அது கருத்து சொல்கிறது? கண்ணனுங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம காலேஜ் பொண்ணுங்க தானடா, அதான். டேய், நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மொத்தமாக போய் விழ போகிறீங்கடா. இனி எவனாவது முரட்டு சிங்கிள்னு சொல்லுங்கள், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்டா, அப்போ நீயும் சேர்ந்து மிங்கிளாக முடிவு பண்ணிட்டியா? ம் ஆயிட்டாலும் நம்மளெல்லாம் சொல்லிட்டு மணி தாண்டா ஃபஸ்ட்டு மிங்கிளாக போகிறான். எப்பா ஆளை விடுங்கடா, எனக்கு தூக்கம் வருது. நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் போட்டு எங்கே இருக்காரு, என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அகிலன், எந்திரிடா, ஸ்டாப்பிங் வரப்போகுது. அதுக்குள்ளேயே சென்னை வந்துட்டோம். அங்கே பாரு, எங்கள் அப்பா நிற்கிறாரு. சரி, ஓகே, இறங்கலாம் வா. பேக் கொடு, நான் எடுத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, பார்த்து இறங்கு. பார்த்து நிலா, ஸ்டெப்ஸ் பார்த்து இறங்கு. ஓகே. அப்பா, என்னடாம்மா, என்ன ஆச்சு? உடம்பு முடியலையா? இல்லைப்பா, ஜுரம்தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். இவர் என்னோடய கிளாஸ்மேட்டுப்பா, பேர் அகிலன். தனியாக உடம்பு முடியாமல் போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்து விட வந்தாருப்பா. ஓ அப்படியா? ஹலோ அங்கிள். ஹாய், வாங்க. சரிங்க நிலா, நீங்கள் கிளம்புங்க, நான் இங்கே பஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த டைமுக்கு தஞ்சாவூருக்கு பஸ் இல்லைப்பா, நாளைக்கு காலையில் தான் பஸ்ஸுப்பா. நம்ம வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். பரவாயில்ல அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லப்பா, வா, இதில் என்ன இருக்குது? அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன் என் பொண்ணை சேஃபா, இதில் என்ன இருக்குது? வா, காலையில் போகலாம். வா அகிலன், வீட்டுக்கு போயிட்டு காலையில் போகலாம். சரிங்க அங்கிள், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணுறாங்க நிலா, நான் சொல்லிட்டு வந்துடுறேன், நம்ம ரீச் ஆகிட்டோன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் போங்க, தான் வரேன். ஓகே, சீக்கிரம் வா. ஹலோ, சொல்லு மச்சி. டே, என்னடா, ரீச் ஆகிட்டிங்களா? ரீச் ஆகிட்டோண்டா. அவளோட அப்பா இருந்தார், பிக்கப் பண்ணேன். அப்போ உன் நிலமை? நானும் அவள் வீட்டுக்கு தாண்டா போகிறேன். என்னடா சொல்கிற? ஆமாம், அவங்க அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு காலையில் போகலாம்ப்பான்னு சொன்னார். சரி, அவள் என்ன சொன்னா? அவள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். என்னடா சொல்கிற? ஆமாடா. சரி, எல்லாத்தையும் நாளைக்கு வந்து சொல்கிறேன். பாய்.